ஜெயிக்கணுங்கிறதுல நாங்க உறுதியா இருக்கோம். அதனால தான் இந்த விஷயத்தை உங்க காதுல போட்டு போலான்னு வந்தோம். இங்க பாருங்க, அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு கேளுங்க. அதை விட ஒரு மடங்கு அதிகமா நீங்க கொடுங்க. அந்த பிச்சைக்கார பையலை விட நாம என்ன கேவலமா? ஏய் வாய் மூடு. பணம் கொடுக்கறதுல எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. அந்த பையனுக்கு எதிராக ஒத்த காசு கொடுத்து ஜெயிச்சாலும் அதை நான் செத்து பண்ணதுக்கு சமானம். ரத்தமும் வேர்வையும் பணம்னு சங்கத்துக்கு நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன். இங்க பாருங்க, பழைய கதையெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. அந்த சந்திரா கொழுத்த பணக்காரி. அவ காசை அள்ளி இறைச்சான்னா வாங்கின காசுக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாதுன்னு தானே நினைப்பாங்க. அதுக்கு நாமளும் பணம் கொடுக்கணும்னு சொல்றியா? வேற என்னங்க பண்ண முடியும்? போடி இவள. பா, எதுக்கு கோவப்படுறீங்க? அம்மா சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். ஆனா நீங்க சொல்றதுதான் 100% கரெக்ட். இவனுக்கு பயந்தெல்லாம் பணத்தை கொடுத்து ஜெயிச்சா அதை விட கேவலம் வேற எதுவும் கிடையாது. அந்த அம்மா கோடி கோடியா பணத்தை இறக்கினாலும் அவனை ஜெயிக்க வைக்க முடியாது. ஏன்னா அவன் பண்ண காரியத்தை எல்லாருக்கும் சொன்னாவே போதும். ரோட்ல போற பொம்பளை கிட்ட செயின் எடுத்திருக்கான். ஒரு பொண்ணை பத்தி பேசி இன்டர்நெட்ல தப்பு தப்பா வர வச்சான். அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கான். இத்தனையும் பண்ணவனதான் இந்த சங்கம் தலைவரா வச்சுக்குமா? அது எப்படிங்க முடியும்? அவ்வளவுதான் விஷயம். முடிஞ்சது விடுங்க. அதை விட்டுட்டு இவனுக்கு பயந்து பணம்லாம் இருக்கு. இப்ப கொடுக்கலாம் சஞ்சய், எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். என் புள்ள சிங்கக்குட்டிங்கிறத நிரூபிச்சிட்டல. நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்டா போதும். அவனை எலெக்ஷன்ல இருந்தே விரட்டிடலாம். அதுக்காக நம்ம ஆளுங்க ஏமாந்து போக வேண்டாம். அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்ச காசை நம்ம கொடுத்துடலாம். சூப்பர்ண்ணே. இப்பவே போய் நம்ம ஆளுங்களை வச்சு பிரச்சனை ஆரம்பிச்சிடலாம். அவசரப்படாதீங்க. உடனே நாம இதை பண்ணா அவங்க நமக்கு எதிராக வேற ஒரு ஆளை நிக்க வச்சு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாண்ணே, அதுவும் கரெக்ட் தானே. கடைசி நேரத்துல நாம அவனை வாபஸ் வாங்க வச்சுட்டு அன்ன போஸ்டா நின்னு ஜெயிச்சு அந்த சந்திரா மூஞ்சில கரிய பூசணும். இதுக்கு மேல எதுக்கு கவலைப்படுறீங்க? அதான் எல்லாமே பக்கவாயிடுச்சே. எல்லாம் யாரால? நம்ம சஞ்சய் தம்பியால தான். அண்ணே, இந்த ஒரு எலெக்ஷன்ல தான் நீங்க நிக்கிறீங்க. இனிமே எங்களுக்கு புது தலைவர் கிடைச்சாச்சு. ஆமாண்ணே, இனிமே தம்பி தான் புது தலைவர். அண்ணே வரண்ணே. சரி சரி, வரேன் தம்பி. அம்மா ஷாம போய் மிரட்டிருப்பாங்க போல இருக்கு. அவங்க தான் சொன்னாங்கன்னு நிச்சயமா உங்களுக்கு தெரியுமா? ஏய், அவங்க தான் பண்ணிருப்பாங்க. இங்க பாருங்க, எதையும் கன்ஃபார்ம் பண்ணாம பேசக்கூடாது. ஏய், நீயே சொல்லு. இது உங்க அம்மா தவிர வேற யார் பண்ணிருப்பாங்க? அதான் வெற்றின்னு ஒரு அடியால் வச்சிருக்காங்களே, அவனை வச்சுதான் ஷாம மிரட்டிருப்பாங்க. வா திவ்யா. என்ன திவ்யா, மாப்பிள்ளை எங்கம்மா? நீ மட்டும்தான் வந்தியா? திவ்யா, என்னாச்சுமா? திவ்யா, என்னம்மா, என்ன பிரச்சனை? திவ்யா, உன்னதான் கேக்குறேன். ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உன்னை அந்த வீட்டுல கட்டி கொடுத்துட்டு பிரச்சனை இல்லைன்னு சொன்னா நம்பவா முடியும்? என்னன்னு சொல்லு. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. ஒண்ணுமே இல்ல? இல்ல. சரி, அப்ப சுந்தரிக்கு போன் போட்டு ஒண்ணுமே இல்லாம தான் என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்திருக்காளா, அவ சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லையான்னு கேக்குறேன்.
ஆக்சுவலா நான் உங்க மேலதான் கோவத்துல வந்திருக்கேம்மா. ஏன் போய் சொல்ற? உண்மையிலே நீ என் மேல கோவத்துல வந்திருந்தா வாசல்ல வந்து நின்ன வேகத்துக்கு கத்தி தீத்திருப்பியே. ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி அந்த குடும்பத்துக்கு நான் கிடைச்சிருக்கேன். என் மேல கோவம் இருந்தும் அதை நீ மறைச்சு வைக்க போறியாக்கும்? இல்லம்மா, நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். என்ன பெரியமா, என்ன பிரச்சனை? என்ன வழக்கம் போலதான். அவங்க என் மேல தப்பா குறை சொல்லியிருப்பாங்க. இவ என் கூட சண்டை போட வந்திருக்கா. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்களை பத்தி அவங்க சொன்னப்போ நான் ஒண்ணு விட்டு கொடுத்து பேசல தெரியுமா? எங்க அம்மா அப்படி இல்லைன்னு சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்கேன். எங்க அம்மா கிட்ட போய் கேக்குறேன், அவங்க சொன்னது உண்மையா இருந்தா இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. என்னன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு பேசிட்டே போனா எப்படிமா? நீங்க தான் என் வீட்டுக்காரரையும் அவர் ஃப்ரெண்டு ஷியாமையும் பிரிச்சிட்டீங்களா? உங்களை ஏதோ பெரிய வெள்ளி மாதிரி பேசுறாங்கம்மா. நீங்க வெற்றியில விட்டு ஷியாமை மிரட்டி இருக்கீங்களா? அதான் ஷியாம் பிசினஸ் டிராப் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. நீங்க ஷியாமை மிரட்டினீங்களா? இன்னும் வேற என்னெல்லாம் சொல்லிருக்காங்க? இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கம்மா. மிரட்டினீங்களா? பெத்த பொண்ணு உங்ககிட்டயே அதிர்ந்து என்னால ஒரு வார்த்தை சொல்ல முடியல. அவங்கள நான் எங்க போய் மிரட்டுறது? சுத்தி வளைச்சு எல்லாம் பேசாதீங்க, நேரடியா பதில் சொல்லுங்க. இத பார், நாங்க யாரையும் மிரட்டல. ஏன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. என்னடி இது? நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? நீங்க தான் செய்யல, அப்புறம் என்ன? செய்யாத ஒண்ணுக்கு எதுக்கு சத்தியம் பண்ணணும்? சந்தேகம்னு வந்துருச்சுல, சத்தியம் பண்ணுங்க. என்ன திவ்யா நீ? இது பாருங்க, இதுல யார் தப்பு பண்ணிருந்தாலும் நான் சும்மாவே விட மாட்டேன். நீங்க சத்தியம் பண்ண யோசிச்சீங்கன்னா உங்க மேலதான் எனக்கு சந்தேகம் வரும். பெத்த பொண்ணு தலையில கை வைக்க சொன்னா எந்த தாய்க்கு தாண்டி மனசு கேட்கும்? இத பார், உங்க அப்பா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நாங்க யாரையும் மிரட்டல. போதுமா? எதையும் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிதான் எனக்கு பழக்கம். அந்த ராஜி இப்படி சொன்னான்னு ஓ முன்னால வச்சுதானே கேட்டேன். அப்ப கூட நீ என்ன சத்தம் போட்டு அனுப்பிட்ட. அதோட அந்த விஷயத்த நானும் விட்டுட்டேன். இப்ப வந்து என் மேல பழிய போட்டா எப்படி? இல்ல பெரியமா, இது ரொம்ப தப்பா இருக்கு. நானும் ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். இப்படியே போனா அது சரியா வராது. இவங்க போக்குல போய் விட்டு பிடிக்கலான்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா கைமீறி போயிடுமோன்னு பயமா இருக்கு பெரியமா. அதெல்லாம் எப்பவோ கைமீறி போயிடுச்சுப்பா. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? புரிஞ்சுக்காதவங்கள வேற என்ன பண்ண சொல்ற? வேற யாரோ சொந்தக்காரங்க புரிஞ்சுக்காம போனா போய் தொலைதுன்னு விட்டுறலாம். இது நம்ம மாப்பிள்ளை பெரியமா. நாம அங்கலாய்ச்சி என்ன பண்ண முடியும்? ஐயோ, இதுல திவ்யா வாழ்க்கையும் இருக்கு பெரியமா. நீங்க பாட்டுக்கு சண்டை போட்டீங்கன்னா கடைசியில என்ன மிஞ்சம்? அம்மாவா புருஷனான்னு திவ்யா முன்னாடி ஒரு கேள்வி வைப்பீங்க. இதை விட ஒரு பொண்ணுக்கு கொடுமையான விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? விரிசல் பெருசாகிறதுக்கு முன்னால சரி பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம். வெற்றி, இப்ப என்னதான் பண்ணணுங்கிறப்பா? இதுல என்னையும் சம்மந்தப்படுத்தி தானே பேசியிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே என்னை அவங்க ஏதோ குறை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை என்கிட்ட இருந்து தானே ஆரம்பிச்சது. வாங்க இப்பவே ஷாமி வீட்டுக்கு போவோம். ராஜியை பார்த்து அது அப்படி ஒரு விஷயம் சொல்லிச்சா இல்லையான்னு கேட்போம். இல்லன்னு தானே சொல்லுவா. நீங்க பெரியப்பா மேல சத்தியம் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி அவங்களும் பண்ணட்டும். அதையும் மீறி போய் சொன்னா அவங்க அனுபவிக்கிட்டோம். நீ சொல்றதும் கரெக்ட் தான். இப்படியே விட்டுக்கிட்டே போனா தலையில மிளகா அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களெல்லாம் விடு. முதல்ல நான் பெத்த பொண்ணு, இவளுக்காவது விளங்குதான்னு பாக்கலாம். வா போலாம். என்ன யோசிக்கிற? உண்மையை நிரூபிக்க இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. ஆமாம்மா. வா திவ்யா, வா வா போலாம். என்ன பிந்து அப்படி பாக்குற? என்னடா முறுக்கு வியாபாரி மாதிரி வந்திருக்கேன்னு பாக்குறியா? எல்லாம் ஃபாரின் ஐட்டம் உனக்காக கொண்டு வந்திருக்கேன். ஃபாலோ மீ.
இது புது சென்ட் பாட்டில், மேட் இன் இத்தாலி. ஸ்மெல் எப்படி இருக்கு? கும்முன்னு இருக்கா? இது பாடி ஸ்ப்ரே, மேட் இன் ஜெர்மன். இது மட்டும் இல்ல, இது மாதிரி வெரைட்டியா சோப்பு, பிஸ்கட், சாக்லேட், காஃபி தூள் எல்லா இம்போர்ட் ஐட்டம் உள்ள வச்சிருக்கேன். இவ்ளோ ஃபாரின் ஐட்டமும் எப்படி கிடைச்சது? ஒருத்தனை கேஸ்ல பிடிச்சேன். அவன் ஃபாரின் ஐட்டம் வைக்கிறவனா மாட்டினா வாடான்னு பிடிச்சி 4 காட்டு காட்டினேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்களே எடுத்துட்டு போங்க சார்னு சொல்லிட்டான். உடனே எனக்கு ஞாபகம் தான் வந்துச்சு. நான் கூட பணம் கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தீங்களோன்னு நினைச்சேன். காசு கொடுத்து வாங்குறோமா கேஸை பிடிச்சி வாங்குறோமான்றது அது முக்கியம் இல்ல, அதை கொடுக்குற மனசை பாரு பிந்து. நீ தான் என் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. யார் சொன்னா? நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. என்ன பிந்து அப்படி சொல்லிட்ட? நான் கல்யாணம் ஆகாதவ, எனக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணாமா? அந்த பாதுகாப்பை தான் நான் அவன் தாரேன்னு சொல்றேன்ல. சரியோ தப்போ, இது வரைக்கும் எந்த ஆம்பளையையும் மனசால நினைக்காமலே இருந்துட்டு. அது வான் தப்பு. இப்ப கொஞ்ச நாளா மனசுக்குள்ள ஒரு சலனம். இது தப்போன்னு கூட தோணுது. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடணும்னு எல்லா தத்துவ ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. பிடிக்காத விஷயத்த கடவுளே சொன்னாலும் செய்யாத, பிடிச்ச விஷயத்த யார் தடுத்தாலும் செஞ்சிரு. ஐயோ என்னன்னே தெரியலையே, நான் எனக்கே தெரியாம என்னென்னமோ பேசுறேனே. நீங்க சொல்றது சரிதான் சார். எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்க. ஒரு நாள் கூட போதும். ச்சே, 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 ச்சே. என்ன நீ இவ்வளவு தூரம்? அது பரவாயில்ல, நல்லா டைம் எடுத்துக்கோ. நான் எடுக்கிற முடிவு கண்டிப்பா நல்ல முடிவா இருக்கும்ன்ற நம்பிக்கையோட இருங்க. இது போதும், இது போதும். நான் கூட சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, அதான் சொல்லிட்டியே, இது போதும். பொருளை எடுத்து உள்ள வை. அப்ப நான் நாளைக்கு வரேன். எதுவும் சாப்பிடாம போறீங்க? நீ கேட்டதே சாப்பிட்ட மாதிரி. பாய். உங்களுக்கு மதிய சாப்பிட கட்டி வச்சிட்டேன், எடுத்துக்கோங்க, வந்து சாப்பிடுங்க. சரிப்பா. வாம்மா, உள்ள வாம்மா, உட்காருமா. பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். நீங்க வேலைக்கு போற நேரத்துல வந்துட்டேன் போல இருக்கு. என்னாச்சு நீ? ஏன் தலையில் காயம்? ஒண்ணும் இல்ல தம்பி, சும்மா இடிச்சுக்கிட்டேன். ஓ, இடிச்சுக்கிட்டீங்களா? சட்ட மாற்றம், மன மாற்றம், பொருளாதார மாற்றம், ஏன் ஆண்களே திருந்திட்டா கூட பெண்களுக்கான மதிப்பு வந்துடாது. பெண்களுக்காக பெண்களே போராட ஆரம்பிக்கணும் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காரு. எங்க வீட்டுல ஒரு பொண்ணு அடிமையா இருக்கிறத நினைச்சா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்க. நீ எங்க அண்ணன் சரியில்லை, தூக்கி போடுங்க. இங்க வாங்க, அப்பா இருக்காரு, உங்களை மகளை வச்சு பார்த்து பாரு. உங்களை மாதிரி எல்லாம் என்னால பேசவும் முடியாது, நடந்துக்கவும் முடியாது. வாழ்க்கையில நான் பண்ண ஒரே தப்பு உங்க அண்ணனை காதலிச்சு கல்யாணம் பண்ணதுதான். அவர் என்ன அவாய்ட் பண்ணதான் பார்த்தாரு. மாமா தான் போராடி என்ன சேர்த்து வச்சாரு. எங்க வீட்டுல எவ்வளவு சொல்லியும் கேட்காம நான் தான் அவரை கட்டிக்கிட்டேன். அதனாலதான் அவங்க என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இனிமே கடைசி வரைக்கும் அங்கேயும் போக முடியாது. நான் பண்ண தப்புக்கு தண்டனை வேண்டாமா? அதான் அவர் கூடவே வாழ்ந்து அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். தப்பு பண்ணாதான் தண்டனை அனுபவிக்கணும். நீ எதுக்கு இந்த முட்டாள் தண்டனை கேக்குறேன்? எனக்கு சொல்ல தெரியல, ஆனா இதுதான் விதி. கையாளாகாத தனம். சும்மா இருங்க. நீ
இப்படியே வாழ்க்கை புறம் அடி மோதி வாங்கிட்டு இருக்க போறீங்களா? எனக்கு வேற வழி தெரியல. நேத்து ராத்திரி கூட ரொம்ப லேட்டா தான் வந்தாரு. வந்ததுக்கு அப்புறமும் நடு ராத்திரியில போனை போட்டு ஒரு பொண்ணு கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. நானும் பக்கத்திலேயே தான் இருந்தேன். என்ன ஒரு மனுஷியாவே மதிக்கல. பிந்து பிந்துன்னு உருகுறாரு. பிந்துவா? ஆமா தம்பி, அதை கேட்டதுக்குதான் என்ன கழுத்து பிடிச்சு செவுத்துல முட்டிட்டாரு. எனக்கு நீ யாரு இருக்கா, அதான் உங்ககிட்ட வந்து 2 வார்த்தை பேசினா மனசு நிம்மதியா இருக்கும்னு வந்த. நீங்க விடுங்க, அந்த பிந்து யாரு என்னன்னு எனக்கு தெரியும், நான் பேசிக்கிறேன். ஐயோ வேண்டாம் தம்பி, அப்புறம் இதையே சாக்க வச்சு என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு தம்பி. அப்ப காலப்புறம் இப்படி இருக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? வேற என்ன பண்ண முடியும் தம்பி? நான் இங்க வந்தது தெரிஞ்சதுன்னா அவர் ரொம்ப கோச்சுக்குவாரு. நான் வரேன் தம்பி, வரேன் மாமா. நில்லுமா. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே. இச்செகத்து மாநிலரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே. பாரதி பாடினது யாருக்காக? உங்களுக்காக தான்மா. உன்ன மாதிரி பொம்பளைகளுக்காக தான். படிக்கிறது இல்ல, கேட்கறதும் இல்ல, அப்புறம் எப்படிமா தைரியம் தன்னம்பிக்கை வரும்? கேட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது மாமா. என்ன சுந்தரி, அங்கே எங்கே அலைஞ்சுக்கிட்டு இருக்க? எனக்கு ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது. அதான் உன்னை பார்த்தாலே தெரியுது, சம்பந்தம் இல்லாம அங்கே எங்கே அலைஞ்சுக்கிட்டு இருக்கியே. என்னத்த பண்ண சொல்றீங்க? இவ என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. சுந்தரி, நடராஜ் கொஞ்சம் நில்லுப்பா. என்னம்மா? எங்கப்பா கிளம்பிட்ட? இல்ல ஷாம் கிட்ட இந்த ஃபைலை கொடுக்கணும், அதான் அவன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுமா. கொடுக்கணும் அவ்வளவுதானே. நான் போய் ஷாம் கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ போய் திவ்யாவை கூட்டு வந்துருப்பா. எதுக்கு? என்னப்பா இப்படி கேக்குற? சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. நாம தானே அவளை சமாதானப்படுத்தி கூட்டு வரணும். இது பாருப்பா, குடும்பம்னா சண்டை வர்றது சகஜம். அதை அப்படி விட்டுட்டோம்னா தேவையில்லாத பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடும். அம்மா நான் சொல்றதை கேளுப்பா. தயவு செஞ்சு போய் அவளை கூட்டு வந்துருப்பா. மா, நம்ம மேல தப்பு இருந்தா நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா. அவ்வளவுதானே சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு போயிருக்கா, அவளே வரட்டும். இந்த தடவையும் நாமளே விட்டு கொடுத்து போனோம்னா அப்புறம் இதுவே பழக்கமாயிடுமா. ஏற்கனவே உங்க அம்மாக்கு நாமனா இலக்காரம். இப்போ விட்டு கொடுத்து இறங்கி போயிட்டான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அப்புறம் திவ்யா தும்முனா கூட இந்த வீட்டு வாஸ்து சரியில்லை அது இதுன்னு சொல்லி வாடின்னு கூட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவங்க வீட்டு வாசல்ல போய் நிக்க முடியாதுமா. அவளா வந்தா நம்மனா வேணாம் நான் சொல்ல போறோம். இல்ல தம்பி, தப்பு நம்ம மேல இருக்கு. அவ எப்படி வருவா? யார் மேல? ஏன் மேலதான். இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்ப்பா. இங்க பாருங்கம்மா, இன்னொரு தடவை இப்படி சொன்னீங்க அப்புறம் சத்தியமா நான் அவளை பார்த்து பேசவே மாட்டேன். என்னம்மா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலையா போச்சு? அடுத்தவங்க செய்யற தப்ப தூக்கி உங்க தலைமையில போட்டுக்கிறீங்க. இல்லப்பா, அது வந்து பேசாதீங்கம்மா. அவ வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நீங்க இந்த மாதிரி பேசுனீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா சுந்தரி, என் பேரை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க என்ன பண்ணாலும் நம்ம கேட்க கூடாதா? அதென்ன பெரிய அல்சாட்டியமா இருக்கு? சரி, அவங்க தான் அப்படி பண்றாங்கன்னா திவ்யாவது கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க வேண்டாமா? அவளும் வடக்க தெக்கன்னு திரிஞ்சுக்கிட்டு இருந்தா
மதியம் சூர்யாவை பண்ணியிருந்தா அவளை நம்ம கண்டிப்போமா மாட்டோமா? அப்படித்தான் இதையும் அவளுக்கு புரிய வைக்கணும். உன் மருமகளுக்காக நீ வேணா பழிய தூக்கி போட்டுக்கலாம், ஆனா அதை அவளுக்கு உரைக்க வேண்டாமா? விடு, பொண்ணை பெத்தவங்களுக்கு அக்கறை இல்லாமலா போயிடும். இத பாரு, இதுல எல்லாம் ஈவு இறக்கம் பார்த்தேன்னு வை, தலை மேல உட்கார்ந்து ஆட ஆரம்பிச்சிருவாளுங்க. நல்லா சொல்லுங்க பாட்டி. திவ்யாவுக்கு புரியுதோ இல்லையோ, முதல்ல இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்.